ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி ஜாப்னா இங்கிலீஷ் நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லியும் பேச தமிழ் வாக்கியங்களுக்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்றத பார்த்துக்கிறோம். இன்னைக்குரிய 5 சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், அதை சாய்க்காதே, அதை சாய்க்காத அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் டோன்ட் டில்ட் இட். அதை சாய்க்காதே அப்படி அதை சாய்க்காத அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல டோன்ட் டில்ட் இட், டோன்ட் டில்ட் இட். இதே தமிழ் லெட்டர்ஸையும் இங்க கொடுத்துருக்கேன். டோன்ட் டில்ட் இட். டோன்ட் அப்படின்னா செய்யாதே அப்படின்னு அர்த்தம். டில்ட் அப்படின்னா சாய் இல்லைன்னா சாய்க்கு வை, சாட்சி வை அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு தான் டில்ட் அப்படின்னு அர்த்தம். இட் அப்படின்னா அதை அப்படின்னு அர்த்தம். டோன்ட் டில்ட் இட் அப்படின்னா அதை சாய்க்காத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், லஞ்சம் கொடுக்காதே, லஞ்சம் கொடுக்காத அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் டோன்ட் பிரைப், டோன்ட் பிரைப். லஞ்சம் கொடுக்காதே அப்படின்றது டோன்ட் பிரைப். இதே தமிழ் லெட்டர்ஸையும் இங்கே கொடுக்குறேன். டோன்ட் பிரைப். டோன்ட் அப்படின்னா செய்யாதே அப்படின்னு அர்த்தம். பிரைப் அப்படின்னா லஞ்சம் கொடு அப்படின்னு அர்த்தம். இது டோன்ட் பிரைப் அப்படின்னு சொல்லக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்காதே அப்படின்னு அர்த்தம். லஞ்சம் கொடுக்காதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் பிரைப். நான் சொல்லக்கெல்லாம் நீங்களும் ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், அவர்களை தூண்டி விடாதே, அவர்களை தூண்டி விடாத அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் டோன்ட் ப்ரோவோக் தேம், டோன்ட் ப்ரோவோக் தேம். அவர்களை தூண்டி விடாதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ப்ரோவோக் தேம். இதே தமிழ் லெட்டர்ஸ்லையும் இங்கே கொடுக்குறேன். டோன்ட் ப்ரோவோக் தேம். டோன்ட் அப்படின்னா செய்யாதே அப்படின்னு அர்த்தம். ப்ரோவோக் அப்படின்னா தூண்டி விடு அப்படின்னு அர்த்தம். அதுவே டோன்ட் ப்ரோவோக் அப்படின்னு சொல்லக்கெல்லாம் தூண்டி விடாதே அப்படின்னு அர்த்தம். தெம் அப்படின்னா அவர்களை அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ப்ரோவோக் தெம், அவர்களை தூண்டி விடாத அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ப்ரோவோக் தெம். நெக்ஸ்ட் ஒன், அவளை சந்தேகப்படாதே, அவளை சந்தேகப்படாத அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் டோன்ட் சஸ்பெக்ட் சஸ்பெக்ட் ஹர். அவளை சந்தேகப்படாதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் சஸ்பெக்ட் ஹர், டோன்ட் சஸ்பெக்ட் ஹர். இதே தமிழ் லெட்டர்ஸ்லேயே கொடுத்துருக்கேன். டோன்ட் சஸ்பெக்ட் ஹர். டோன்ட் அப்படின்னா நார்மலாக தனியாக மீனிங் பார்த்தீங்கன்னா செய்யாதே அப்படின்னு அர்த்தம். சஸ்பெக்ட் அப்படின்னா சந்தேகப்படு, அவனை சந்தேகப்படு அப்படின்னு அர்த்தம். சஸ்பெக்ட் அப்படின்னா சந்தேகப்படுறது. அதுவே டோன்ட் சஸ்பெக்ட் அப்படின்றது சந்தேகப்படாதே அப்படின்னு அர்த்தம். ஹர் அப்படின்றது என்ன, அவளை அப்படின்னு அர்த்தம். டோன்ட் சஸ்பெக்ட் ஹர், அவளை சந்தேகப்படாத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என்னை பற்றி மோசமாக பேசாதே, என்னை பற்றி மோசமாக பேசாத, என்னை பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு சொல்கிறோம்ல, என் கேரக்டரை பற்றி தப்பாக பேசாத அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் மீ, டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் மீ. என்னை பற்றி மோசமாக பேசாதே அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் மீ. இதே தமிழ் லெட்டர்ஸையும் கொடுக்குறேன். டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் மீ. டோன்ட் அப்படின்னா செய்யாதே அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பேசாதே அப்படின்னு கொடுக்குறோம்ல, அதனால இந்த டோன்ட் அந்த வேர்டை யூஸ் பண்ணுறோம். ஸ்பீக் அப்படின்னா பேசு அப்படின்னு அர்த்தம். அதே டோன்ட் ஸ்பீக்
அப்படின்னு சொல்லக்கலாம் வந்து பேசாதே அப்படின்னு அர்த்தம். இல் அப்படின்னா வந்து மோசமாக இல்லைன்னா தீமையாக. அடுத்து வந்துன்னா ஆஃப் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து அதை பற்றி இதை பற்றி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதனால வந்து ஆஃப் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதே தனியாக ஆஃப் வந்து அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடைய அப்படின்னு அர்த்தம். மீ அப்படின்னா வந்து என்னை அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் மீ, என்னை பற்றி மோசமாக பேசாதே, என்னை பற்றி தப்பாக பேசாத அப்படின்றதுக்கு டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் மீ. இதே வந்து சின்னதாக ஒரு ரீகேப் பார்த்துடலாம். அதை சாய்க்காதே அப்படின்றதுக்கு டோன்ட் டில்ட் இட், டோன்ட் டில்ட் இட். நெக்ஸ்ட் ஒன், லஞ்சம் கொடுக்காதே அப்படின்றதுக்கு டோன்ட் பிரைப், டோன்ட் பிரைப். நெக்ஸ்ட் ஒன், அவர்களை தூண்டி விடாதே, இதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ப்ரொவோக் தெம், டோன்ட் ப்ரொவோக் தெம். நெக்ஸ்ட் ஒன், அவளை சந்தேகப்படாதே, இதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் சஸ்பெக்ட் ஹர், டோன்ட் சஸ்பெக்ட் ஹர். நெக்ஸ்ட் ஒன், என்னை பற்றி மோசமாக பேசாதே, இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னா டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் மீ, டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் மீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க 5 சென்டென்ஸோட மீனிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.